ஹலோ எவ்ரிவான், ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ அது 15 நாளைக்கு ஒருக்கா அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து இந்த வளையக்காரக்க நம்ம ஊர் வழியாக வர்றப்போ அமுக்கு தேவையானது வளையல் பாசி போட்டு கிளிப் எல்லாமே வாங்கிக்குவா. இன்றைக்கி அவங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிட்டு கவிக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தோம். அவனும் வந்து பொக்குன்னு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடிகள் வளையல் வந்து ரேவதிக்க வந்து போடுறேன்னு சொன்னாங்க. அவங்க எப்போவுமே கண்ணாடி வளையல் வந்து போடுவாங்க. அவங்க போடுறது பார்த்துட்டு அம்மாவுமே அம்மா நானும் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டால். ஸோ வந்து பொக்குன்னு போயிடுவா, பார்த்து பத்திரமா வச்சுக்கணும், உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டுவிட்டேன். சரிங்கம்மா அப்படின்னு அவங்களும் கை அளவாக பிடிச்ச மாதிரி உடையாத மாதிரி போட்டு விட்டாங்க. அதை போட்டோடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். கை நிறைய 2 வளையலையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சொக்கத்தொங்கன்னு டான்ஸு பாட்டெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களோட சந்தோஷம் தான் நமக்கும் முக்கியம். அவங்க 2 பேரும் போடுறத பார்த்துட்டு எனக்குமே வந்து போடலான்னு ஆசை இருந்துச்சு. அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாங்க, பெரியவங்க சும்மா சொல்லி வைக்கல, பெண்கள் வந்து வெறுங்கையோடு இருக்கக்கூடாது, எப்போவுமே வளையல் கை நிறைய போட்டுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம தான் நாகரிகம்ங்கிற பேரில் போடுறதில்ல. ஸோ யாருக்கெல்லாம் கண்ணாடி வளையல் பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.